எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேரு நான் ஒண்ணு எங்க பாப்பா ஒண்ணு ரெண்டு பேரு எங்க போனா ஒன்னாதான் போவான் தெரியவே தெரிய மாட்டான் பாசமா தங்கச்சி மாதிரி எங்க போனாலும் எங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பான் ஆனா ஒண்ணு என் பாப்பா எனக்கு தெரியாம லவ் பண்ணிட்டுக்கிறான் லவ் பண்ணிட்டு பேசாம இருக்க எங்க பாப்பாங்கிற பத்தியா எனக்கு தெரியாம லவ் பண்ணிட்டுக்கிறான் இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கிறா 4 பேர் மூலமா என் காதுல வந்து வீட்டுக்குது பாப்பா பாப்பா நீ யார லவ் பண்ற கேட்டா என்ன நான் பக்கத்துல இருக்கிறான் பத்தியா அவனதான் நான் லவ் பண்றேன் உன் பேர் சிவா கரெக்டா சொல்றேன் பாரு இவனதான் லவ் பண்றேன் சரி பக்கத்துல சிவா தான் லவ் பண்றான் அந்த பொறுப்பு பண்றதான் நான் லவ் பண்றேன் அந்த கம்யூனிட்டி போய் தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லிச்சு சொன்னவனே அவன் எதுக்கான பையன் சரியான பொறம்போக்கு அவன் எச்சல பையன் அவன் மூஞ்ச பார்த்து நீ லவ் பண்ற இது நியாயமாகடா ஏன்னா மூஞ்ச பார்த்து வரது காதல் இல்ல மனசு பார்த்து வரதா காதல் என் தங்கச்சி சொன்னா சரி தங்கச்சி ஆசைப்பட்டனால தங்கச்சி அவனுக்கு கலவு பண்ண பத்திய லவ் அவனுக்கே கட்டி வச்சது எங்க அப்பா அம்மா தங்கச்சிக்கு யாரும் இல்ல இருந்தாலும் சொத்துல பாதி பங்கு கொடுக்கணும் அதனால சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு தெரியுமா ஒரு கிணறு எப்படியா ஒரு கிணறு ஒரு நீர் மோட்டரு 5 ஆடு இதான் சம்பாதிச்சு வச்சாங்க எங்க பாப்பா வந்து என்கிட்ட கேட்டாரு என்ன கட்டி குத்து பச்சா அந்த பையன் சரியான அண்ணன் கவனியாக்குறான் ஒரு சொத்து இல்ல பத்து இல்ல சரியான பிச்சைக்கார பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போட்டான் அதனால இந்த சொத்துல பங்கு கொடுத்தா நான் இந்த ஊர்ல பெருமையா வாழ்ந்து வருவேன் போச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா சரி அம்மா சொத்துல பங்கு குடுக்குறான் பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க பஞ்சாயத்து கூப்பிட்டு சொத்தை பிரிக்கிறாங்க என்ன ஃபர்ஸ்ட் இருக்குது கிணறு நீர் மோட்டர் இருக்குது கிணத்தை என் பாப்பா பக்கம் தள்ளிட்டான் கிணத்து உங்க பாப்பா பக்கம் கிணத்து என் பாப்பா பக்கம் தள்ளிட்டான் மோட்டரை என் பக்கம் தள்ளிட்டான் எப்படியா கிணறு பாப்பா பக்கம் ஆமா மோட்டர் என் பக்கம் அப்படி தட்ட மாதிரி மலாட்டை போட்ட சித்திர மாசம் ஆனா ஈத்து பூச்சி காயுது தம்பி இறங்குற நேரம் மலாட்டெல்லாம் காயுது காயிற நேரம் காய் பிடிக்கிற நேரம் மலாட்டை காயுது சொன்ன நேரா போய் என் பாப்பாட்ட போனேன் பாப்பா மலாட்டெல்லாம் காயுது உன் கிணத்தை காட்டு உன் கிணத்தை காட்டு நான் மோட்டர் விட்டு இறச்சிக்கிறேன் மோட்டர் விட்டு தண்ணி இறச்சிக்கிறேன் என் பாப்பா என்ன சொல்லிச்சு என்ன பிரிச்சுட்டா நான் காட்ட மாட்டேன்டா என் பாப்பா என்ன பண்ணா அவ கிணத்தை எட்டி பார்த்தா கிணத்து எட்டி பாக்குது ஒவ்வொரு படியா தண்ணி கீழே இறங்கி போகுது அப்பதான் என் பாப்பா யோசிக்கிறான் ஓஹோ இது இறக்கிதான் சொரக்கும் போல இறக்கிதான் சொரக்கும் இது அப்பேற்பட்ட கிணறு சொல்லிட்டு என்ன நீ உன் மோட்டரை தண்ணி விட்டு இறச்சிக்கோ மோட்டர் என் கிணத்துல விட்டு இறச்சிக்கோ ஒரு 2 தண்ணி இறச்சிக்கோ அப்படின்னு சமமா போயிட்டாங்க இன்னொன்னு என்ன இருக்குது 5 ஆடு எப்படி பிரிக்குது யோசிச்சு பார்த்தா நேரா பஞ்சாயத்துல போனேன் அதனால பஞ்சாயத்து தலைவரு எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது 5 ஆடு தான் இருக்குது அந்த 5 ஆட்டை எனக்கும் என் தங்கச்சிக்கும் பிரிச்சு விட்டுரு அப்படி சொன்னாங்க எங்க பஞ்சாயத்து தலைவர்னால அவர் தான் பிரிச்சு விட்டாரு எங்க தலைவரா சொல்றா பஞ்சாயத்து தலைவரே என் தங்கச்சிக்கு எனக்கும் அப்பா அம்மா சம்பாதிச்சது 5 ஆடு அந்த 5 ஆட்டை பிரிச்சு வச்சு போ இப்ப உங்களுக்கு பிரிக்கணும் 5 ஆட்டு பிரிக்கணும் ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன் ஆமா என் சொந்த தங்கச்சி தான் ஆமா ஏதாவது லவ் பண்ணி போயிட்டா சரிதா கூட கைதன்ட்ட 5 ஆடுக்குது 5 ஆட்டை பிரிச்சு கொடுத்துருப்போம் சரி ஓ எப்படின்னு ஒரு தங்கச்சி அண்ணன் ஆமா நீ ஆம்பளை ஆச்சு ஒரு ஆம்பளை புள்ளி ஆச்சு அதனால உனக்கு 3 உனக்கு கீழே 3 ஆடு உன் தங்கச்சிக்கு மேல 2 ஆடு 2 ஆடு என்ன சொன்னா உன் தங்கச்சிக்கு மேல 2 ஆடும் உன் தங்கச்சிக்கு உனக்கு வந்து கீழே 3 ஆடும் நியாயமா இதுங்க என் பாப்பாக்கு மேல 2 ஆடு எனக்கு கீழே 3 ஆடு யாருக்குமே தெரியாதா போட்டா தெரியும் பஞ்சாயத்து தலைவர் தங்கச்சிக்கு மேல 2 ஆடும் 2 ஆடுமா 2 ஆடும் ஆடு உனக்கு 2 ஆடும் என் பாப்பா மட்டும் உன் பாப்பா தான் 2 ஆடும் அது ஆடுறது நான் ஆடு பிரிக்கிறது வேற அப்படி பிரிக்காதியா பாப்பாக்கு மேல 2 ஆடு அப்படி சொல்லாது 2 ஆடு பாப்பாக்கு எனக்கு 3 ஆடு அதான் உனக்கு 3 ஆடும் ஓ அப்படி சொல்றியா பண்ண எப்படி சொல்றாங்க பாரு பஞ்சாயத்து நல்லது அம்மா கொடுக்குறாங்க வாங்கிப்போம்
ஆமா 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 செருப்பத்தி கால மாட்டி விடுறாங்க. அடே ஆமா சரி வா ஆமா என்னுடைய கொண்டாடி தெரியுமாம்மா எங்க சாணி இரு நான் போய் போட்டு வரேன் ஒரு சத்தியலோகமே பட்பிடுமா அமர்ந்தார் இல்லையா ஆமா பிரம்மதேவர் இருக்கின்றாரே ஆமா பெருவிரல்லா உதித்த ஆமா மனைவி விளக்கமா மற்ற விளக்கம் கொத்து தரங்களா ஆமா ஆமா எப்படி இருக்கு பார்த்தாயா பல வல்ல இருக்கிறது அடைய முத்து இந்த நேரத்திலே ஆமா பிராணநாதன் அழைத்திருக்கிறார் சென்று பார்க்க வேண்டும் நம்ம கொண்டாடி வந்துச்சுக்கா இது நம்ம பண்ணது ஏமா எங்க போனாரு உங்க வீட்டுக்காரு பூஜை விட்டு போயிடாரா நீ வெயிட் பண்ண வருவாரு மகாராஜா உன் மனைவி இல்லாத வாக்க துறை பர்ணகாவதி பால் வந்து விட்டார் வந்து விட்டாங்க அதுதான் பேசுவான் அது அப்படியே அவருக்கு பண்ணு அம்மா அருகா வரும் இப்படி பெண்ணை பர்ணகா
பாதத்திற்கு பரகாபதி பண்ணகா அடி மாடே மரகாதாமே அண்ணனுக்கு ஏற்ற பெண்ணே அடி மாடே மரகாதாமே இந்த மன்னனுக்கு ஏற்ற காசு சிலை கரும்பு நிகட்டாத செங்கரும்பு மனிதபடியால் என்னென்னைக்கும் சுகமாக வாய்த்திருப்பாய் எழுந்திருப்பாய் பெண்ணை பண்ணகா தந்தை தந்தை உங்களுடைய தந்தையாகப்பட்டவர் என்ன காரணம் தெரிவிக்க வேண்டும். ஆதேகவர் சொன்ன செய்தியை என்னுடைய மகன் மனமாகப்பட்டது தாவாத பெண்ணை பண்ணதா வேதளிக்கும் என்ன என்னதான் சொன்னார் சொன்ன வார்த்தையை கண்டால் மல்லாகத்தான் முடிய வேண்டும் பண்ணதா பெண்ணொன்று பிறவாம் பின் வரவாம் பெண்ணொன்று பெற்று வரும்படி பண்ணகா நமக்கு
பற்றாக்குறைக்கு இன்னொரு சொல்லியிருக்கின்றார். ஆமா எந்த வஞ்சகமும் இல்லை, ஏது வஞ்சகமும் இல்லை. ஆனால் நானா மானங்கதா ஈனங்கதா யாருக்கிட்டே 49 பெண் பெற்று அவங்கள கட்டி கொடுக்கறதா நம்மளுக்கு காலமா போச்சு. இன்னும் ஒரு பெண்ணு பக்கமா எப்படி பக்கத்து நானு ஆபரேஷன் வேற பண்ணிட்டேன், நான் என்ன பண்றது? ஆனால் பெண்ணே அதான் இப்ப சொல்றாங்கல்ல இது கொண்டாட்டியா மற்றவங்க தெருக்குள்ள வராது. அந்த ஈஸ்வரி மகளாய் சுத்த செய்வாய் தண்ணீருக்கு வகையில் தனக்களித்தால் மாதவரே வர வேண்டிய மகளா உதித்தவனா தேவரெல்லாம் நம் காலையில் ஈஸ்வரி நமது மகளாய் கெட்டு விட்டால் ஆமா ஆமா அடிப்படைவார்கள். ஆமா அந்த பரமான நம்ம காலையில் அடிப்படை நமக்கு அடிமையாகுவார். அநேக பெருமை நம்மளுக்கு உண்டு, பெருமை நமக்கு உண்டு. அதாவது சுவாமி சாமி சாமி என்னமோ என்னமோ
கேளியாக என்னமோ கேளியாக என்ன கேள் தந்தை சொல்லும் பிரகாரம் இன்னொரு பெண் பெண் பெற்று அப்படியா பூஜை பண்ணலாம் அட தந்தையும் சொல்ல அட தந்தையும் சொல்ல தந்தையோதை தானே முந்தாவே செய்வாயோ அட சந்தேகம் கொண்டேன் பால் சந்தேகம் அடித்து வாழ்வாய் சிந்தை இருக்குமானால் அதை நானே தவம் ஆமா தந்தை சொல்ல பிரகாரம் ஈஸ்வரியை மகளாக பெற்றிருக்கிறார் செய்ய போகிறேன் சொல்லலாமா அப்படியே ஆமா சட்டேடா போடு